இதெல்லாம் சாமானியர்களா இன்னைக்கு வந்து இரண்டாவது திருமணம் செய்யறதே சிரமம். உங்கள் கசப்பின் வழியாக ஒரு உலகத்தை பார்க்காதீங்க. டிசிப்ளின்ற பேர்ல தடுக்கறாங்க. ஆண் செய்த தவறுகள் அனைத்தையும் இன்னைக்கு பெண் செய்கிறாள் சார். சார், ஒரு ஆண் சிகரெட் பிடிச்சா நான் ஏன் பிடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆண் மட்டும் மது குடிக்கிறான், அப்ப நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. திருமணங்கள்ன்றது இன்னைக்கு எத்தனை திருமணம் வேணாலும் செஞ்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து எத்தனை திருமணம் அப்ளை பண்ண முடியாது. இல்ல சார், இப்ப ஒரு பெண் வந்து விவாகரத்து பண்ணிட்டு ஒரு விவாகரத்து பண்றா, திரும்பி ரெண்டாவது பண்றா, மூணாவது, அதுவும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமையே கூட இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாழ்றாங்க. எல்லாமே பெண்ணை தான் சொல்றீங்க. இப்ப ஒரு திருமணம் ரெண்டாவதா நடந்துச்சுன்னா அவங்கள ஒருத்தர் திருமணம் பண்ணிப்பார்ல. ஆமா சார். அவரும் அது சம்பந்தப்பட்டிருக்காருல. ஆமா சார். அப்புறம் எப்படி அது பெண்ணை பத்தி மட்டுமே சொல்றீங்க? ஆண் செய்யறதும் தவறுதான் சார், நாங்க ஒத்துக்கிறோம் சார். சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆண் செய்த தவறுகளை பெண் செய்வது சுதந்திர மீறல். அதுல குடிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெண்ணு இரண்டாவதாக சட்ட ரீதியா ஒரு திருமணம் செஞ்சுக்கிறதையும் தப்பு லிஸ்ட்ல கொண்டு வந்தா ஒரு பெண் அவ எதுக்காக ரெண்டாவது திருமணம் செய்யறான்னு உங்களுக்கு தெரியாது. அதை சட்டம் அங்கீகரிக்குது, முறைப்படி பண்ணிக்கிட்டா. ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் நின்னா பரவாயில்ல, அதையும் மீறி வேற ஒருத்தரோட நம்ம வாழ்றது அதெல்லாம் வந்து கண்டிப்பா பாதிக்கும் சார்.